ஸோ அப்போ இந்த எர்த்லி மேஸ்குலின் எதர் இப்படி இந்த டைப்பான எர்த்லி மேஸ்குலினாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த டைப்பான எர்த்லி மேஸ்குலினாக இருந்தாலும் சரி, 2 பேருமே என்ன செய்வாங்கன்னா, இப்ப நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறது எப்படினாலும் அவங்களுக்குள்ள அது பர்னிங் ஃபயர் இருந்துட்டே தான் இருக்கும். ஓகேயா? அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே ஒரு ஆணுக்கு முழுமையும், நிறைவும் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வென் ஹி பிகம்ஸ் அ வெல் அக்கம்ப்ளிஷ்ட் மேன். ஒரு பெண்ணை வச்சு அவனால பார்த்துக்க முடியுங்கிற திருப்தி, டிக் மார்க் அவன் மனசுல விழுகணும். அப்பதான் அவனுக்கு நிறைவு வரும். ஓகேயா? அந்த நிறைவு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்வான்னா, அப்ப நம்மளுக்கான பெண் எங்க இருக்காளோ அவள மேனிஃபெஸ்ட் பண்ணியாவது நம்ம அவளோட சேர்ந்து வாழ கத்துக்கணும் அப்படின்னு நெனைப்பான். ஓகேயா? அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கும்போது தான், அவனுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பெண், ஏன் அந்த பெண் கூட நமக்கு ஒத்து போகல? ஏன் நெறைய சண்டைகள் வந்துச்சு? ஏன் நெறைய குழப்பங்கள் வந்துச்சு? இதுல எல்லாம் நம்ம பார்ட் என்ன? தப்பு என்ன? இதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு அவனும் ட்ரை பண்ணுவான். ஓகேயா? இன்னொன்னு அந்த இது திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிற பயம் இருக்கும்ல. ஸோ அப்ப பொண்ண செலக்ட் பண்றதும், அப்ப ஆக்சுவலா நம்ம பொண்ணுக்குள்ள எத தேடுறோம்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? என்ன குவாலிட்டீஸ் இருக்கணும்? என்ன கோர் வேல்யூஸ் இருக்கணும்? அவ எப்படி இருந்தா நம்ம கூட ஒத்து போவா? எப்படி இருந்தா நம்மள பார்த்துப்பா? நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருப்பா? இதெல்லாம் அவங்களுக்கும் இதுதான் லவ் லிஸ்ட்ன்னு தெரியாது. ஆனா லவ் லிஸ்ட் எழுத கத்துக்குவாங்க. மென்டலாவாவது அந்த ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி, இப்படி இருக்கிற பெண் தான் எனக்கு வேணும் அப்படின்னு மென்டலா அத கொண்டு வர கத்துக்குவாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் கொண்டு வரது மாத்திரம் இல்லாம, இதுக்கு முன்னாடி இந்த பிரேக்கப் ஆச்சுல்ல, அதுலருந்து ஹீல் ஆகும்போதே, நெறைய அந்த பாஸ்ட் விஷயங்கள எல்லாம் உணர்ந்து, உணர்ந்து இப்படிதானே இருந்தாங்க இவங்களும். அதனால தான் நமக்கு ஒத்து போல. அப்படின்னு அந்த பாஸ்ட் விஷயங்கள எல்லாம் உணர்ந்து வந்து இந்த ட்ராபேக் நம்மகிட்டயும் இருக்கு. நம்மளும் கொஞ்சம் விட்டு குடுத்து போயிருந்திருக்கணும்ல. நம்மளும் நம்மள கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கணும்ல. அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் கத்துப்பாங்க. செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கத்துப்பாங்க. அந்த செல்ஃப் ஜட்ஜ்மென்ட் மோட்ல செல்ஃப் கில்ட்லயே இல்லாம செல்ஃப் கரெக்ஷன் மோட கத்துப்பாங்க. இனி இந்த மிஸ்டேக்க நம்ம லைஃப்லயே செய்யக்கூடாது. அந்த பொண்ணு இனி நெக்ஸ்ட் வர்ற பொண்ணையாவது நல்லபடியா ட்ரீட் பண்ணணும். இதெல்லாம் ஆண் வந்து கத்துப்பான். அவனுக்குள்ளேயே வச்சுப்பான். வெளிய எக்ஸ்பிரஸே பண்ணலன்னா கூட. இனி நெக்ஸ்ட் வர்ற பொண்ண அவன் நல்லா தான் பார்த்துக்குவான். அந்த ஸ்டேஜ்க்கு அவன் வந்துருவான். ஓகேயா? எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண கத்துப்பான். தன்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ ஹேண்டில் பண்ண கத்துப்பான். தன்னுடைய கிரைசிஸ ஹேண்டில் பண்ண கத்துப்பான். தன்னுடைய ஆங்கர ஹேண்டில் பண்ண கத்துப்பான். தன்னுடைய டிப்ரஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண கத்துப்பான். ஓகேயா? ஸோ நவ் ஹி இஸ் பிகமிங் ரெடி. யார மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா அந்த ஹாப்பி லைஃப கப்புலா வாழ்றதுக்கு, நான்ல இருந்து நாமாக ஆகுறதுக்கு ஹி இஸ் மேக்கிங் ஹிம்செல்ஃப் எலிஜிபிள் எனஃப்.